நான் பிசிக்ஸ் புக்ஸ் அண்ட் நோட் ப்ராஜெக்ட் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். வரும்போது கெமிஸ்ட்ரி புக் எடுத்துட்டு வா, மறந்துட்டு வந்துடாத. படிப்பா ஏய் கிறுக்கா, காது கேக்குதா இல்லையா? மூணாவது சொல்லுடா. செத்துட்டான் போல. டேய் மகேஷ் இருக்கியா இல்ல? அப்படி கீழே கீழே குதிச்சிட்டியாடா? இதாவது பேசி சொல்லடா. சரிடா எடுத்துட்டு வரேன்டா. இவன் ஒருத்தன் இருடா, யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன். போனை பிடிக்க முதல்ல உடைக்கணும். சீக்கிரம் எடுத்துட்டு வா, லேப்ல வெயிட் பண்ணுவேன். உனக்கு என்னடா, உன் ஆளை காலேஜ்ல வச்சுட்டே நீ பேசுவ. எனக்கு என்ன அப்படியா? சேட்டிங் தானே. நான் என் அத்தை பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கேன்டா. அப்போ உன் ஆளு யார் கூட போன் பேசிட்டேன். இப்ப என் அத்தை பொண்ணு கூட சேட்டிங்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ். இப்பதான் அவன் ஃப்ரீயா இருப்பா. நீ போ. நீ போனதுக்கு அப்புறம் 1/4 மணி நேரம் கழிச்சு நான் லேப்ல இருப்பேன். இப்படியே குட்டிச்சவரா போங்கடா. ஏய் அதுலயே பாத்து அப்பா பாத்து வந்திருக்கலாம் அகல்யா. ஏன் இப்படி எங்க இவ்வளவு அவசரம் உனக்கு? அவசியம் சொல்லணுமா? என்ன அகல்யா அப்படி பாக்காத அகல்யா, ஒரு மாதிரி இருக்கு. அப்படிதான் பாப்பேன். என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கமும் அன்னே உன்னை காணாமல் நான் இல்லை. ஓ என் மீதிலே வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன். அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லை. ஓ நீ என்னை காண்பதே வானவில் போன்றதே. தூரத்தில் உன்னை கண்டால் தூரல் நெஞ்சில் சிந்துதே. இதெல்லாம் என்ன படிச்சு டிகிரி வாங்க போதும். இங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. போடி. ஏய் உங்க அரஞ்சரிச்சுக்க பல்லல கலண்டறோம். என்னடி பண்ணிட்டு இருக்க? மேல இருந்து மேம் வந்துட்டு இருக்காங்க. அந்த வந்துட்டு போறாங்க. ரொம்ப நாளி பயவிட்டு போச்சே. டேய் லூசே, டேய் பார்ட்டி. ஐயோ சாரிங்க, சாரி தெரியாம. நான் வந்ததே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? அப்பா ஓகே. இந்த எருமை மாடே உன்னை வைஸ் பிரசிடென்ட் ரூமுக்கு போயிட்டு வாடின்னு சொன்னா எங்க வந்து நிக்கிறா பாரு. ஏய் அங்க தாண்டி போனேன். இப்போ அங்க இருந்து தான் வரேன். வர வழியில பார்ட்டி வந்தான். சரி பேசி போலாம் நிக்கும்போது நான் அப்படியே தவறி அவன் மேல விழுக, அவன் என்ன தாங்கி பிடிக்க, உடனே அட்மின் பாட்டு போட ரொமான்ஸ் நடந்துச்சு. எதுக்குடி இவ்வளவு கேவலமா பாக்குற? அது வாயில வந்துறாதல்யா. ஒண்ணு ஒரு வேலை கொடுத்து அனுப்பி வச்சா அந்த வேலைய உருப்படியா செய்ய மாட்டேன். இப்ப கிளாஸ் போறவங்க அங்க போகணும் லெசன் கவனிக்க. இப்ப அவளை நீ எப்பதான் மீட் பண்ணி நீ பேசுவ? முதல்ல சேர்மனை மாத்த சொல்லணும். காலேஜ் சேர்மனை மாத்தினால எல்லாரும் அடங்குவாங்க. முதல்ல அதை செய்யுங்க. சேர்மன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத பாத்தி. சபா முடியல. திசமு ரொமான்ஸ்ல நீ பெண்ணாலடி ஊத்துறதா நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்டி பொறாமையில பொங்குற? பின்ன நீ பண்றத பார்த்தா கொஞ்சம் சொல்றியா? ஆளும் மண்டை. ஒண்ணு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. பாத்தி பாக்கதா குழந்தை மாதிரி, ஆனா பண்ற வேலை சும்மா வில்லத்தன மாதிரி. என்னங்க பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? நான் பிள்ளை கிடையாது, ரொம்ப நல்லவன். நீ நல்லவன் தெரியும். ஆனா எனக்கு இப்பதான் தோணுது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி. பூனைனாலே பால் தாண்டி குடிக்கும். அதுல நீ இந்த பூனை பால் குடிக்குமா அந்த பூனை பால் குடிக்குமானே? ஏய் என்னடி ஞான ரொம்ப தான் திட்டிட்டு இருக்க. அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்போ நான் வைஸ் பிரசிடென்ட் போய் பார்க்கணும் அவ்வளவுதானே. அவ தின்னுட்டு இருக்காடி. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்தே போய் பார்க்கலாம். ஓகேவா? என்னமா பண்ணி தர. இப்போ மட்டும் பிடி மேம் வரட்டும். வந்தா அவ புடிச்சு என்னை வந்து திட்டுவா. அவகிட்ட நீயா திட்டு வாங்கிட்டு இருக்க. ஒரு நாள் நெகட்டிவா வந்ததுக்கு பெரிய இவளாட்ட பண்ணிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் வச்சு செஞ்சிட்டு இருக்கா. ஏன்டா கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து படிக்கிறது இப்ப தோணுது. அது நீ வாங்கிட்டு வந்த வரம். ஸ்னேகா மேம், இன்னொரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன மதனே ரெடியா? சரி இன்னொரு ரிஹர்சல் பார்க்கலாம். அப்படின்னா தான் நல்லா இருக்கும். போடுங்க டைலாக். டேய் அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன ராக்கி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? நான் சிரிச்சிட்ட போதுமா? அவனை ஏன் அடிக்கிற? மேம் உங்களுக்காக நான் இவனை கொலை பண்ணனா கூட பண்ணுவேன் மேம். ஏன்னா நீங்க என்னோட அழகிய லைலா பாத்தீங்களா, அதனால. என்ன ராக்கி, அழகிய லைலாவுக்காக இங்க எல்லாத்தையுமே நீ பகடக்காயா மாத்தணும் முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? ஆமா, என் அழகிய லைலா சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஏன் அழகிய லைலா. அழகிய லைலா. மதன் கோபப்படாத. அவன் ஏதோ ஒரு சின்ன இதலதான். அம்மா நீங்க கிளாஸுக்கு போல எதுக்கு வெளிய நின்னுட்டு இருக்கீங்க? மேம் இப்ப ஃப்ரீ பீரியடுங்க மேம். யாரும் வரல, அதனாலதான் கிரவுண்டுக்கு வரலாம்னு வந்தோம். அப்பதான் இது நடந்துருச்சு. மேம் சுத்தமான அக்மா உருட்டுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம மதனோட உருட்டு. சுத்தமான தூய்மையான என்ன சும்மா பல்லப்பலன்னு இருக்கிற உருட்டு மேம். நம்பவே நம்பாதீங்க. எவன் சொன்னது இப்ப ஃப்ரீ பீரியடு? இப்ப பாத்தியோட பீரியடு. அவர் இங்க காலேஜ்குள்ளே இல்ல. காலேஜ்குள்ள இல்லையா? அழகே லைலா, உடனே உங்க மைண்டு எங்க போக எப்படி போகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மைதான். பிரின்சிபல்கிட்ட பர்மிஷன் போட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனாரு. எதுக்குன்னுலாம் தெரியல. வெளியே போனாரு, திரும்ப இன்னும் வரவே இல்லை. 1/2 hourல திரும்ப வருவேன்னு சொன்னாரு. அவர் போயே 3/4 மணி நேரம் ஆச்சு. டேய் அப்படியே போய் சொல்றீங்க. கிளாஸ்க்கு ஸ்டாஃப் வரலனா உள்ள போய் உட்கார மாட்டீங்களா? இது என்ன பழக்கம் மதன்? இங்க பாரு, என்னதான் கிளாஸ்க்கு ஆள் வந்தா சரி, ஆள் வரல சரி, ஃப்ரீ பீரியடா சரி, கிளாஸ்க்கு உட்கார்ந்து என்னமோ பண்ணுங்க. இப்படி ஸ்டாஃப்ல நேரத்துல வெளிய வரீங்க, அப்புறம் பிரின்சிபல் அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. வேற என்ன பண்ணுவார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓங்கி 70 சேர்த்து விடுவார்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப நான் விட்டனே. வேற என்ன ட்ரைலர் பார்க்கலாமா மதனே?
என்னடா பல்ல காட்டுற? ஆக்சுவலா அந்த அடி உனக்கு விழுக வேண்டியது. அப்படியே நேக்கா விலகிக்கிட்டு என்ன வாங்க விட்டில? டே மச்சான், உனக்கு ஒரு விஷயம் புரியலடா. அதாவது இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைச்சிரும். பாத்தியா விதிய? நான் அங்க இருந்து ஓடி வந்து இவன் அடிக்க வருவானாமா, அவன் விலகுவானாமா, நான் சத்துரு உங்க இடத்துல வைப்பனாமா. எப்படி பாத்தியா? இதுதான் கடவுளோட விளையாட்டு. கிளாஸ் ஹவர்ஸ்ல அவர் வெளியே போக மாட்டாரே, என்ன ரீசனா இருக்கும்? போய் 3/4 மணி நேரம் ஆச்சுங்கிறான். என்னவா இருக்கும்? கால் பண்ணலாமா வேண்டாமா? என்ன? சரி விட்ரா மதனே, இதெல்லாம் அரசியல் சாதாரணம். ஆனா ராக்கி, நான் நல்லா பண்றேனா இல்லையோ, நீ நல்லா பண்றடா. தேங்க்யூ தேங்க்யூ. சரி அழகி லைலா, நீங்க இப்ப ஹாப்பி தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இப்ப எதுக்கு மறுபடியும் உருன்னு வச்சிருக்கீங்க? இன்னும் அதை விடவா? டே மறுபடியும் டைலாக் போடுங்க. வர டைலாக்ல வேணாம், நானே சொல்றேன். டே ஒன்னு ஓங்கி 7 சேர்த்து ஒன்னு பலார் நிறைவ வாய மூடின்னு வாங்கிக்கணும். என்னடா அடிக்க சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுடா. டே சொல்லேடா, உன்னதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லுடா, கை வேற பரப்பறங்குதே. இல்லடா அண்டையே பிடிச்சிருவேன். நீ எப்படி சொல்லாம்? பாக்குறானே. ஓகே, ரெடி ஸ்டடி ஸ்டார்ட் நவ். டேய் வாய உடைச்சிருவேன். என்ன அடிக்கடிக்கு வாங்கிட்டு பா நினைச்சியோ? நான் அடிக்கடிக்கு நீ வாங்கினதுனால தானே நான் திரும்ப அடிச்சேன். நான் உன்னை முத தடவை அடிக்கும் போதே நீ தடுத்துருந்தா நீ ஆம்பல, நீ தடுக்கல. அதனால நான் திரும்ப அடிப்பேன். நீ கேட்கவே கூடாது. ஓகே என்னடா பச்சா? சரிதானே? சரிதான்டா. டிலே பண்ண வேணாம், நம்ம வாத்திக்கு கால் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் ஹவர்ஸ்ல அவர் வெளியே போறதுக்கு என்ன காரணமா இருக்கும் கண்டுபிடிக்கணும். ஏண்டா உனக்கெல்லாம் எத்தனை தடவை பட்டா அறிவுங்கிறதே வராதா? எதை தொட்டனால இன்னைக்கு இந்த நிலைமையில உட்காந்துருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட இன்னமே உனக்கு புரியவே இல்ல. எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அதை தான் பண்ணுவியா? இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது காரணம் என்ன சொல்லு. குடிக்காதன்னு சொல்ல கேட்டியா? குடிச்சனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து நின்றுகிட்டு இருக்க. அது முதல்ல உனக்கு உரைக்குதான் இல்லையாடா? திரும்பவும் அதே தப்ப பண்ண போற? முடியலடா மச்சா, முடியல. எனக்கு அவன் வேணும். இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். என்னால அவன் இல்லாம வாழ முடியாது. எனக்கு ஒண்ணு, அவளை திருப்பி கொடுங்க. இல்லையா என்ன விட்டுருங்க. நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். பிரீத்தி இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது. கஷ்டம் புரியுதுடா. அதுக்காக இப்படி பண்ணலாமா? இப்ப நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம்? அங்க போய் திரும்ப குடிக்க போற. ப்ளீஸ் தயவு செஞ்சு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. முடியலடா மச்சா, முடியல. என்னால முடியலடா. தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறேன். யாருதான் என் வாழ்க்கைய விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் மாசமா இருக்கா. இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. நான் எதுக்குடா மச்சான் உயிரோட இருக்கணும்? எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். பிரீத்தி அந்த தப்பு பண்ணலடி. என்கிட்ட வந்துரு பிரீத்தி. நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடி. யார் இதை நம்பி இருந்தாலும் அவ இதை நம்பி இருக்க கூடாது. அப்போ அவ என் மேல வச்சிருந்த காதல் போய் தானே. அப்ப என்ன பொய்யா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? யார் இதை நம்பி இருந்தாலும் அவன் நம்பி இருக்க கூடாது தானே. அவ ஏன் நம்புனா? அவ நம்பினதுனாலதான் நான் இப்படி இருக்கேன். டேய் அவங்களோட நம்பிக்கையை மட்டும் நம்ம பேசக்கூடாதுடா. அந்த பொண்ணு வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்குது. இந்த பாரு, பொண்ணுங்களை பொறுத்த அளவுல அவங்க ஒரு நிதானமா இருக்க மாட்டாங்க. புரியுதா? அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. ஆனா நம்ம பசங்க அப்படி கிடையாது. முடிவு எடுப்போம், இல்லைன்னு சொல்லல. ஆனா பொண்ணுங்க அளவுக்கு நமக்கு பொறுமையே இல்ல. அந்த அளவுக்கு அது யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அப்போ அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்ல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்ன விட்டு தள்ளிட்டு மறுவேளை பாரு. ஒன்னும் கவலைப்படாது. என்ன? இல்லடா மச்சான், அவ 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 என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ ஏன்டா என்ன விட்டு போக போறா? அவ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே. எத்தனை வருஷம் தான் லவ் பண்ணிருக்கோம். இத்தனை வருஷம் அவ என் கூட வாழ்ந்திருக்காள். இப்ப என் குழந்தை வயிற்றுல சுமக்குறாடா. அப்ப கூட அவளுக்கு அது புரிய வேணாமா? ஏண்டா 4 வருஷம் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தோமேடா. குழந்தை வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்தோம். எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? பயங்கரமா சண்டை போடுவோம், இல்லைன்னு சொல்லல. எனக்கும் கோவம் வரும், அவளுக்கும் கோவம் வரும். என்னை விட அவளுக்கு தான் அதிகமா கோவம் வரும். அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்தும் அவ என்ன புரிஞ்சுக்கல. இல்ல இதுதான் வாழ்க்கையாடா. அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நான் கரெக்டா இருந்திருப்பேன்ல. நான் தப்பே பண்ணலடா. ஆனா அவ என்ன புரிஞ்சுக்காம என்ன விட்டு போயிட்டான்ல. நீ பாரு ராஜேஷ், உன் கஷ்டம் புரியுது. என்ன கண்டிப்பா நம்ம ஒருத்தவங்க நம்பும் போது அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப வேதனையா இருக்கும்.
நீ பாரு அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா, புரியுதா உனக்கு? டிப்ரெஷன்ல இருந்தனாலதான் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருக்கா. மத்தபடி உன் மேல லவ் இல்லாமலாம் இருக்காதுடா. இப்போ கூட அந்த பொண்ணு உன்னை நினைச்சு அழுதுகிட்டு மட்டும்தான் இருக்கும். நான் சொல்றத கேளு. இங்க பாரு, நம்மளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா நம்மளை விட்டு எப்போதுமே போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம அன்பை முழுசா அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோ. என்ன, கண்டிப்பா உன் பொண்டாட்டிக்கும் உன் மேல வந்து கோபம் மட்டும்தான் இருக்கும், வெறுப்பு இருக்கும் நீ நினைக்காத. வெறுத்துட்டு அந்த இடத்துல அன்பே நினைச்சு நிக்காதுடா. அப்படி அந்த பொண்ணு உன்னை வெறுக்கணும் அப்படின்னா எப்பயே வெறுத்து தூக்கி போட்டு போயிருப்பா. என்ன, இன்ன வரைக்கும் சொல்ல முடியாது. எப்படியும் ரெண்டு பேரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்துருப்பீங்க. அதை முதல்ல யோசிச்சு பாரு. எதையுமே யோசிக்காம முடிவெடுக்காத ராஜேஷ். நம்ம யோசிக்காம முடிவெடுக்கும் போதுதான் நம்ம ரொம்ப குழம்பி போயிருப்போம். குழப்பத்துல முடிவெடுத்து அது எல்லாமே தப்புலதான். என்ன உனக்கு என்ன யாருமே இல்லைன்னு சொல்லி சொன்னோமா? நாங்களாம் இருக்கோம்ல. நாங்க இருக்கும்போது உன் பொண்டாட்டி விட்டுருவோம் நாங்க அப்படியே? சொல்லு. நீங்களா இருக்கீங்கடா. இப்போ என் காதல கொச்சப்படுத்துற மாதிரி அவ என்ன விட்டு போயிட்டால. என்னால முடியலடா மச்சான். ரொம்ப வலிக்குது தெரியுமா? என்னால நார்மலா இருக்க முடியலடா. நான் எவ்வளவு பாசிட்டிவா இருப்பேன், எவ்வளவு ஆக்டிவா இருப்பேன், தொருன்னு சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருப்பேன்ல. இப்ப பாரு, நான் என்னவே இப்படி உட்காந்து அழுக வச்சுட்டு என்னை விட்டு போயிட்டான். நான் என்னதாண்டா பாவம் பண்ண? தப்பே பண்ணாம தண்டனையை அனுபவிக்க சொல்றேன். நான் என்னதாண்டா பண்றது? என்னால முடியலடா மச்சான், என்னால முடியல. இப்போ எனக்கு இருக்கிற ஆறுதல் நீங்க மட்டும்தான். நீங்கதான் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆறுதல் நீங்க மட்டும்தான். உங்களை தாண்டி வேற எதுவுமே எனக்கு இல்லை. அந்த பொண்ணே அப்படி சொல்லியிருந்தாலும் அவன் நம்பி இருந்திருக்கலாமா? அப்ப என் கூட வாழ்ந்த வாழ்க்கை, அவ கருத்துல நான் கட்டின தாலி, நான் தான் வேணும்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தான்லடா. என் கூட இத்தனை வருஷம் இருந்தான்ல. இப்ப ஏன்டா அவன் என்னை விட்டு போனா? எனக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி அவகிட்ட கேட்கணும்டா. ஆனா இப்ப அவன் எங்க இருக்கு? அவளை வேணான்னு வெறுத்து ஒதுக்கவும் முடியல, என்கிட்ட வந்துருன்னு சொல்லவும் முடியல. என்னால முடியலடா மச்சான். என் மனசு படுற பாடி எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி அவளும் நினைச்சிருந்தா கண்டிப்பா அவன் என்கிட்ட வந்திருக்கணும்ல. எவ்வளவு ஒருத்தி சொல்றான்னு அவன் நம்பிட்டான்ல. அப்போ அவ்வளவுதான், அந்த இடத்துல காதல் செத்து போச்சு. இத்தனை நாள் அதை யோசிக்கல, இப்பதான் யோசிக்கிறேன். எத்தனை டைம் என்கிட்ட குழந்தை வேணும்னு கேட்டிருப்பான் தெரியுமா? அவன் மாசமா இருக்க விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்க. என்னால நார்மலா இருக்க முடியலடா மச்சான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவன் எங்க இருப்பா, என்ன பண்ணுவா, சாப்பிட்டாளா, என்ன பண்றான்? இது வரைக்கும் ஆசிரமத்துல மகாவோட அரவணைப்புல இருந்த வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா பார்த்துட்டு இருக்கும். இப்ப அவன் எங்கடா போயிருப்பான்? ஒருவேளை அவன் என்ன விட்டு போயிருந்தா, அவன் என்ன விட்டு போயிருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ எத்தனை தடவை சொல்றது? நான் அன்னைக்கே சொன்னேன் வேணாண்டா, போக வேணாண்டான்னு. ஆனா இன்னமும் டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட் இருக்கிறதுனாலதான் இன்னும் உங்க குழப்பத்திலே இருக்கு, புரியுதா? நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன் நாங்களா நம்புறோம். அதே மாதிரி உன் பொண்டாட்டி நம்புவாங்க. என்ன, நீ கவலைப்படாத. நீங்களே என்ன ஆறுதல் சொன்னாலும் சரி, என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. இப்ப மட்டும் கண்ணு முன்னாடி இருந்தா ஓங்கி அரைஞ்சிருவேண்டா. அந்த அளவுக்கு எனக்கு கோபப்படுத்துறா. ஏன்டா இப்படி பண்றா? என்னால முடியல. கவின் பேசாத. சரி, இப்படியே உன் ஆத்திரம் தெர நீ அழுதுகிட்டு இருந்தா மட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச முடியும் நீ நினைக்கிறியா? ஒரு ஆணையும் கழட்ட முடியாது. என்ன, நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாப்ல மட்டும் எல்லாம் அப்படி சரியாயிரும் நினைக்காத. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டியதே இருக்கு. அந்த பொண்ணுல இருந்துதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிக்கணும்னு சொல்றேன். காதுல விழுகுதா இல்லையா? அவகிட்ட போய் கேட்டாவே என்னடா சொல்லுவா? நீதான் தப்பு பண்ண, நீதான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட அப்படிதானடா சொல்லுவா. இல்ல நீ தப்பு பண்ணல அப்படின்னாடா சொல்ல போற. அப்படி சொன்னா மட்டும் அவ என்னடா நம்பவாடா போறா? அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை இப்பதான் தொடங்கணும்னு ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணோம். இனிதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு நினைச்சு, ஆனா இப்படிதான் என் வாழ்க்கை போகுதுன்னு இருந்திருக்கு. டேய், பைத்திய மாதிரி பேசாத.
சொல்றத முதல்ல காதுல வாங்கு. பிரீத்தி, 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 பிரீத்தி. நேரத்துலயே வந்திருக்க, சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சா என்ன? நேரம் தானே வருவ? பாட்டி இல்ல, இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம். பிரச்சனையா? என்னையா? ஒன்றும் இல்லை, என் கூட காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப், ஒரு மேம் தான், ஓகேவா? அந்த பொண்ணுக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை போல குடும்பத்துக்குள்ள, அதனால வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்திருக்காங்க. ரோட்டில் வரும்போது பார்த்தேன், மயக்கப்படி கீழே விழுந்தாங்க. ஒரு நர்ஸு செக் பண்ணும்போது அவங்க கன்சீவாக, அதாவது மாசமாக இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அப்படியே அவங்கள விடுறதுக்கு எனக்கு மனசு வரல பாட்டி. அதனால தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, நீங்களும் நானும் மட்டும்தானே இருக்கோம். அதனால அவங்களோட ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அடியாத்தி, மாசமா இருக்க பிள்ளையா? என்னப்பா சொல்ற? ஆமாம் பாட்டி, மாசமா இருக்கிறவங்க தான். நர்ஸு செக் பண்ணும்போது கன்சீவாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க அது வெளியே காமிச்சிக்கல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ரொம்ப பாவமாக இருந்தது. ஏதோ பெரிய ப்ராப்ளம் மட்டும் தெரியும். இப்போ நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அரவணைச்சு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்கள நம்ம கைவிட்டுட்டோம்னா அவங்க எந்த முடிவு வேணாலும் போவாங்க. அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொண்ணை நம்ம வீட்டில் உங்கள் கூட ஸ்டே பண்ண வச்சு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் உங்களுக்கு நம்ம ஊரில் ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் அவங்க மாசமாக இருக்கிறத அவங்க காமிச்சிக்கல. நீங்கள் அப்படி காமிச்சிருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை புருஷன் கூட சேர்த்து வச்சிடலாம். சீச்சி, மாசமா இருக்க பிள்ளை யாராவது பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்களா? எங்க அந்த பொண்ணு? அந்த வெளியே நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காண்டி தான். ஏன்னா அவங்க அதை காமிச்சிக்கல. நீங்க காமிச்சிக்காத மாதிரியே இருங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? வா. இந்தாம்மா. பாட்டி, உன் பேர் என்னம்மா? பிரீத்திகா. பிரீத்தி. பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன. எல்லாத்தையும் என் பேரன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டியான் என்ன? நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன். உன்னோட பிரச்சனை என்னவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். மேம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன்ல எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்கன்னு, அது இவங்களாம். இவங்களும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். அதாவது இவங்களை நான் தான் பார்த்துக்கிறேன். அதான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். உங்களை அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். உங்கள் ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க. உங்களுக்கு என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் வேலை கேட்டிருந்தீங்கன்னா, இந்த ஊரில் ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் கால் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நானே வேலை வாங்கி கொடுக்குறேன். ஆனால் காலேஜில் பிரின்சிபல் கிட்ட சார், நான் ஒரு ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அதை கொண்டு போய் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவர் அதை படித்து பார்த்துட்டு புரிஞ்சுப்பாரு. ஆனால் ரீசன் கேட்பாரு மேம். நான் அதை தெளிவாக எழுதியே கொடுக்குறேன். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதை அவரை பார்த்துப்பாரு. ரொம்ப நன்றி சார். ரோட்ல அனாத மாதிரி போயிட்டு இருந்து எனக்கு அரவணைப்பு கொடுத்துருக்கீங்க. இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. மேம், நமக்குள்ள எதுக்கு அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இவ்வளோ தூரம் பழகிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் நான் இப்படி அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. என்ன, நான் இங்கே அடிக்கடி வரமாட்டேன். எனக்கு வீடு தனியாக இருக்குது. அவங்கள அந்த வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது நான் தான். உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம் என்னென்னு சீக்கிரமாக சரி பண்ண பாருங்க. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இல்லைன்னா அது எனக்கு சொல்ல வேணாம். ஓகேங்க மேம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இருங்க, நான் ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அதை கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகேங்க மேம். வாழ்க்கைனா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதாம செய்யும். எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து போராடி வர்றது தான். என்ன, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லாத இதுவே இல்லை. புரிஞ்சுதா? நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. தேங்க்ஸ் எல்லாம் வேணாமத்தா, உள்ள வாங்க. கடவுளே, ப்ளீஸ் என்ன சோதிச்சிடாதீங்க. பாசிட்டிவ்னு வரக்கூடாது. ரொம்ப பயத்துல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணலாம். கடவுளே, கடவுளே. ஐயோ, ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? ஐயோ, டேய், எவ்வளவு நேரம்னா நீ இப்படியே நிப்ப இந்த இடத்துக்கிட்ட? நீ எவ்வளோ நேரம் இப்படியே போஸ்ட் கொடுத்து நிற்கிறியா, அவ்வளோ நேரம் நான் நிற்பேன். என்ன சந்தான காமெடியா? இல்ல சந்தான காமெடியான்னு கேக்குறேன். ராக்கி, சண்டை போடாதீங்க. வாங்க கிளாஸுக்கு போறோம். வாங்க, இதுக்கு மேல இங்க நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. பிரின்சிபல் பார்த்தா திட்டுவாரு. கிளாஸுக்கு போங்க. நான் 10 மினிட்ஸ்ல நான் வருவேன். நேத்து டெஸ்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? அதுக்கு போய் படிங்க. அழகிய லைலா, என்னது இது டெஸ்ட் எல்லாம்? இங்க பாரு, காமெடியா பேசும்போது காமெடியா பேசுவேன். மத்தபடி காலேஜ்ல சீரியஸா பேசும்போது சீரியஸா பேசுவேன். என்ன அழகிய லைலா இப்படி பண்றீங்க? பேசாம மதனுக்கு மண்டையை உடச்சு விட்டுருவா. டெஸ்ட் வைக்க மாட்டீங்கல்ல, அவனை சோகன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் போட்டுற. நிறுத்து போல கால் நடிக்கிட்டு இருக்காது. என்ன சவுண்ட்? தெரியலையே. பிரின்சிபல் மண்டையிட்டே போட்டானா இல்ல மேல இருந்து குச்சிட்டானா? வாங்க வாங்க போய் பாப்போம். முடியும் முடியும் முடியும். வாட் இஸ் திஸ்? என்ன பிரச்சனை? இதுக்கு
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கவர்மெண்ட் காலேஜ் தானே, யாரும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியமா? என்ன துணிச்சல் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருப்ப? காரியம் பண்றதுக்குலாம் துணிச்சல் வேணாம் பிரின்சிபல். ராக்கி சும்மா இரு சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு கேட்கறதுக்கு வெக்கமா இல்ல? பொண்ணு தானே, பசங்க தான் ஆடிட்டு இருக்கிறான்னு பார்த்தா பொண்ணுங்க அவங்களுக்கு மேல வருவீங்க போலியா? ஆமா, இந்த ஜெனரேஷன் தான் சொல்லியா கொடுக்கணும். சொல்லி கொடுக்காமலே அப்படி சும்மா பாஞ்சு வீட்டுல ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன தைரியம் உனக்கு? ஏன் கவர்மெண்ட் காலேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க்காக நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாமே ஒர்க்ல தான் இருக்கு. என்ன ஏற்கனவே லைப்ரரியில பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் உதவுச்சு. ஞாபகத்துல இருக்கா இல்லையா? இவன் இவ்ளோ டென்ஷனா கத்திட்டு இருக்கான். என்ன படிச்ச அந்த பொண்ணு? என்னவா இருக்கும்? அழகி லைலா, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இப்போதைக்கு பிரின்சிபல் தேவையில்லாம மூச்சு போட்டுட்டு இருக்கான். ஏய் சும்மா இருடா, அவர் காதுல விழுந்துற போகுது. அகல்யா அகல்யா மேம், என்ன பிரச்சனை? அவர் எது கத்திட்டு இருக்காரு? அந்த பொண்ணையும் அழுகுது, என்னாச்சு? வேற என்ன, சோறு உடுக்கலன்னு சோற புடிங்க சாப்பிட்டு இருப்பாரு, அதை அந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கு. ராக்கி பேசாம இரு, என்னாச்சு? மேம் அது என்னன்னு தெரியல, நாங்களே சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தோம். என்னாச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா, ஆனா அவங்க ஹேமாக்கா தேர்ட் இயர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாத்ரூம்ல அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம வந்துட்டாங்க. ஆனா ரொம்ப நேரமா திரும்ப வருவாங்கன்னு நினைச்சேன். நாங்கே இந்த கிளாஸ்க்கே போல, இன்னுமே கிளாஸ்க்கு போல. நான் அவனு சரி லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் போலான்னு பார்த்தா இங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எதுக்கு திட்டுறாருன்னு தெரியலங்க மேம். அவனுக்கு வேற வேலை போல. ராக்கி, அந்த ஆள் காதுல விழுந்து நீ டிஸ்மிஸ் தான். நான் அவன் அந்த உலகத்தை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். சாத்திட்டு நில்லு. சரி, பசங்க தான் அடங்காம அதை செய்யறானுங்க இதை செய்யறானுங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போனா பொண்ணுங்க அவனுக்கு மேல வருவீங்க போலமா? என்ன சொல்றதுன்னே தெரியல. இதை எப்படி எடுத்துக்கிறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சார் உடம்பு சரியில்லைன்னு பர்மிஷன் கேட்டா லீவ் கொடுக்க மாட்டீங்க. என்ன சார் இப்படி பண்ண? உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா நீ நேர பிரின்சிபல் ரூம்ல வந்திருக்கணும், இல்ல டிபார்ட்மெண்ட்ல போய் இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி சொல்லி தான் வெளியே போகணும். உங்களை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. கிளாஸுக்கு வராங்க லெக்சர், அவங்க சொல்லணும். அதானே, என்னை பத்தி இழுக்காம இல்லைன்னு உனக்கு தூக்கமே வராதேடா. அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கு, அதை காரணம் காட்டி இப்ப என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படித்தானே? சரி, இதான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். அழகி லைலா, இப்ப எதுக்கு அந்த ஆள் உங்களை பாக்குறான்? அது ஒண்ணும் இல்ல, நீ அமைதியா இரு. எக்ஸ்கியூஸ் மீ. ப்ராப்ளம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரை வேணாலும் குறை சொல்லுங்க. சும்மா உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இங்க பேசக்கூடாது. என்ன யாரை சொல்றீங்கன்னு தெரியாம பேசாதீங்க. என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் செத்துக்கலாம். என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டா மட்டும் அதுக்கு சொல்யூஷன் தேடி தந்துவீங்களா? பிரின்சிபல், இப்ப மேம் என்ன கேட்டாங்க? அவங்க என்ன ப்ராப்ளம் தானே கேட்டாங்க, அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அவங்க திட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வராதா? ராக்கி அமைதியா இருடா. என்ன ப்ராப்ளம்? ஏன் அழுகுறீங்க? அதோ பின்னாடி நிக்கிறாளே அந்த பொண்ணு, நீ சொல்லுமா என்ன நடந்துச்சு? இந்த பொண்ணு எதுக்கு செவரேறி கூச்சா? செவரேறி கூச்சத உள்ள சிசிடிவி கேமரால பார்த்தாச்சு. என்ன காரணம் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறான். என்னது செவரேறி குதிச்சதா? அட பாவீங்களா, நாங்களும் குதிச்சதுல ஒரு நாள் கூட. ஸ்பைடர்மேன் தெரிஞ்ச ஆளா இருக்கும் போல. டேய் மூதேவி, அது ஸ்பைடர்மேன் கிடையாது, தாவி குதித்த. என்ன வெங்காய சட்னியோ, நீ நில்லு. ரீசன் கேட்டீங்கல்ல மேடம், செவரேறி குதிச்சு வெளியே போயிருக்காங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரீசன் கேட்டா ப்ராப்பரா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. இப்போ இவங்க இப்ப வந்து ரெஸ்ட் ரூம் போற மாதிரி வந்து அவங்க செவரேறி குதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. லாஸ்ட் 2 hours எல்லாரோட கிளாஸ்லயும் செக் பண்ண, நீங்க தான் இவங்க கிளாஸ்ல இருந்திருக்கீங்க. அப்போ இந்த கிளாஸ்ல என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கண்டுக்க மாட்டீங்களா? உடனே சொல்லுவீங்க பிரின்சிபல் வந்து என்கிட்ட பம்பளுக்குறீங்க, நாங்க கிளாஸ் சரியா தான் கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நீங்க முதல்ல கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கிறீங்களா? பெரிய இது மட்டும் அன்னைக்கு வந்து ப்ரீட்ல கேட்டீங்க, நான் கிளாஸ் இருக்கணும், செமஸ்டர் வருது அப்படி இப்படின்னு. இதான் நீங்க கிளாஸ் இருக்கிற லட்சணமா? ஒரு பொண்ணு வெளியே செவரேறி குதிச்சு திரும்ப காலேஜுக்குள்ள வரானா அந்த அளவுக்கு நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. ப்ளீஸ் இனஃப். பேசணுங்கிறதுக்காண்டி பேசக்கூடாது. என்ன ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம்னு கேட்டா அனுப்பதான் முடியும். அந்த பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. கேமரா மாட்டி வச்சிருக்கீங்களா சுத்தி முத்தி? நீங்க பாத்துக்க வேண்டியதானே. இப்போ என்கிட்ட கேட்டு மட்டும் என்ன ஆக போகுது? ஆக்சுவலா அந்த பொண்ணு என்ன ரீசனுக்கு வேணும்னாலும் வெளியே குதிச்சிருந்திருக்கலாம். ஆனா இதுதான் ரீசன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த பொண்ணுகிட்டே கேளுங்க. அதுதானே ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். என்ன யாருமே எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. ஏமா ஒரு காலேஜுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையா இருக்கட்டுமே எங்க கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே. சரி டிபார்ட்மெண்ட்ல யாரும் ஒத்துக்கல, நேரம் பிரின்சிபல் ரூமுக்கு வர வேண்டியதானே. அங்கதான் உட்காந்து உசுரோட தானே இருந்தேன். ஓ, நான் கூட செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஷட் அப். சொல்லுமா என்ன ரீசனுக்காக வெளியே குதிச்சீங்க? இது காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சத்திரம் நினைச்சீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. காலேஜ் மாதிரி தானே தெரியுது, பின்னாடி சத்திரம் மாதிரி தெரியுதா வந்து வந்து போறதுக்கு. ராக்கி அமைதியா இரு. என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு? சார் அது என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு சார். அதான் செவரேறி குதிச்சிட்டேன். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டா விடுவீங்களோ மாட்டீங்களோன்ற பயத்துல செவரேறி குதிச்சிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சார்.
அம்மா கூட மிஸ் எங்க கிட்ட வந்து கேட்டு நாங்க விட மாட்டோம் சொல்ல போறோம். இதுக்கு செவிலியர் குதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பசங்களை கூட ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஆனா பொண்ணுங்க ரொம்ப மோசமா இருக்கீங்கம்மா. இப்படி இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க லைஃப் என்ன ஆகுறது? அத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அத பத்தி கவலைப்படுறது அந்த பொண்ணோட புருஷன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? மூடுறா வாய மூடுறா பிரின்சிபல்றா மொத்தமா சீட்டை கிழிச்சு வீசிடுவான்டா. ஏற்கனவே வீசுற மாதிரி தான் இருக்கு. இனி என்ன தாள் கிழிச்சு வீச போற? நீ சாத்திட்டு நில்லு. இதுல இருந்து தெரியுது உங்க லட்சணம் என்னன்னு. எந்த அளவுக்கு நீங்க கிளாஸை டீப்பா கவனிக்கிறீங்க. சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் சார், என்ன டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இல்ல, போய் சொல்றா. இவ வெளியே குதிச்சதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. இவ ஃபோன்ல நம்ம அந்த போட்டோவை பார்த்தோமே. போய் சொல்றா. கண்டிப்பா மெடிக்கல் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். என்ன இன்னொரு தடவை இப்படி ஏதாவது பண்ற வேலையை பாத்தீங்க, மொத்தமா காலேஜ்ல படிக்க முடியாத அளவுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, காலேஜ்ல டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்பு ரெண்டாவது விஷயம், டிசிப்ளின் தான். டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சுதான் உங்களோட படிப்பு. ஒருவேளை டிசிப்ளின் நீட்டாவே இல்லைன்னா படிப்பு ஒழுங்கா வராதுங்களா? ஏய், நான் அந்த அக்கா அழுகும் போதே நினைச்சேன்டி ஏதோ ப்ராப்ளம்னு. ஆனா அவங்க அம்மாக்கா இருக்கும்னு எனக்கு தோணல. நீ ஒரு சாம்பிராணின்னு அடிக்கடி நிரூபிக்கிற. ஏண்டி அவ அழுகிறத பார்த்தா அவ அம்மா கழுத மாதிரி உனக்கு தோணுதா? அம்மா கழுத வந்து நேரா போய் மேம்கிட்ட பேச சொன்னதே நம்ம ஸ்னேகா மேம் விட மாட்டேன்னு சொல்றாங்க. சொல்லப்போனா அந்த பிரின்சிபல் சரியான முட்டாளடி. என்ன அவன் சொன்ன டைம் ஃபர்ஸ்ட் மேம் கிளாஸ்ல இல்ல, அவங்க லைப்ரரியில இருந்தாங்க. நான் பார்த்தேன் உருட்டிட்டு இருக்கான். மேம் எதுவும் பேசக்கூடாது அமைதியாக அடங்கி போறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ பார்ட்டி வேற இல்லை, இல்லைன்னா ரொம்ப பேசுவான். ஆளு மூஞ்சி ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நிற்க வச்சு கேட்கறான் பாரு. அது மட்டும் இல்ல, இவ ஏதோ பொய் சொல்றான்னு மட்டும் நல்லா தெரியுது. இவ அழுதுட்டு போன பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கு. பைத்தி மாதிரி பேசாத. அந்த அக்கா இது கழுகு. நீ தான் கொஞ்சம் நல்லா பைத்தி ஆக போற. நம்ம போ. இன்னொரு தடவை இப்படி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். என்ன ஐசே முதல்ல வெளியே போங்க. பிரின்சிபல் எல்லாரும் வெளியே தான் இருக்கும். இனி எல்லாரும் உள்ளதான் போகணும். ஷட் அப். கெட் அவுட் ஐசே. ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். அப்படின்னாதான் எல்லாம் உருப்படி ஆகும்னு நினைக்கிறேன். இனி காலேஜ்ல நிறைய ரூல்ஸ் போட்டாதான் எல்லாம் சரியா இருக்கும். இப்படிலாம் இருந்தா காலேஜ் மாதிரி இருக்காது. விட்டா சத்துறான்னு சொல்லிடுவாங்க வந்துட்டு போறதுக்கு. என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. ஸ்டாஃப்ஸுக்கு 2 கொடுத்தா அப்புறம் எல்லாரும் அடங்கி இருப்பாங்க. பிரின்சிபல் ஒரு டவுட். பிரின்சிபலுக்கே 2 கொடுத்துட்டா மொத்த காலேஜ் அடங்கிரும்ல. கெட் அவுட். கடல் தாண்டி போன என்ன தினமுந்தன் கண்கள். மச்சான் இவன் என்னென்னத்தையோ காமிச்சிட்டு இருக்காடா. டே மச்சான் நம்பாதீங்கடா. டேய் பொறுமையாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் நீங்க நினைக்கிறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? அந்த பாட்டிக்கு வந்தது தப்பா? இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்கி என் வயித்துல ஒரு குழந்தையை கொடுத்துட்டானே. இது மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க. நான் என்னங்க பண்றது? இங்க பாருமா, தப்பு எங்க நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுல பேசக்கூடாது. ஓகே சரி விடு. பசங்க பார்ட்டி வர்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஓகே ஆனா பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? ஓகே வர்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு பொண்ணு அங்க வந்தவ குடிச்சது தப்பு, 2வது ரூமுக்கு போனது 2வது தப்பு, 3வது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்காம இருந்தது 3வது தப்பு. அதுக்காக ஓமையிலே தப்பு நான் சொல்லல. கண்டிப்பா இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரி விடுங்க, இந்த பிக்சரை கூட விடுங்க, இந்த போட்டோ கூட வேணாம், விட்டுருங்க. இந்த கிட்டுக்கு என்னங்க பதில் சொல்லுவீங்க? இது போய் சொல்லுமா? நான் வெக்கத்தை விட்டே சொல்றேன். எனக்கு பீரியட்ஸ் டேட் தள்ளி போயிருக்குன்னு காலேஜ் சபரி ஏறி குதிச்சு போய் மெடிக்கல்ல கிட்டு வாங்கி செக் பண்ணேன். கேவலமா மாட்டிக்கிட்டு நான் அசிங்கமா திட்டுறாங்க காலேஜ்ல. பிரின்சிபல் முன்னாடி திட்ட கோடி குறுகி இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இதுக்கு மேல நாங்க என்னங்க பண்ண முடியும்? ஏய் பொய் சொல்லாதடி. நீ பொய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, மரியாதை உண்மை என்னன்னு சொல்லு. யார் உனக்கு இதெல்லாம் பண்ண சொல்லி கொடுத்தது? இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யாருன்னு சொல்லுடி. இங்க பாருமா, இது எல்லாத்தையும் வச்சு எங்களால நம்ப முடியாது. என்ன ஓகேவா? இந்த பிரெக்னன்சி கிட்டு பத்தி எங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இப்போ
அங்க சம்பவம் நடந்த ஹோட்டல் இருக்கு தெரியுமா, அங்க போகணும். அங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். டேய் மச்சான், அவன் சொல்றத நம்பாதடா. டேய் நீ கொஞ்சம் போ.